Hey guys, welcome to Cinematics. சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின், வாணி போஜன் இவங்க ஆக்டிங்கில் சுந்தர் சி ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான கேங்கர்ஸ் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 40 minutes. அண்ட் இதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. ஒரு சின்ன ஊரில் இருக்கிற ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கேத்ரின். அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு காணாமல் போக இந்த சிஎம் கம்ப்ளைண்ட் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேத்ரின். இதனால் ஒரு போலீஸ் சீக்ரெட்டாக அந்த ஸ்கூலுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வராரு. இன்னொரு பக்கம் சுந்தர் சியும் பிடி மாஸ்டராக அந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது சுந்தர் சி எதுக்கு அந்த ஸ்கூல் வந்தார், அந்த சீக்ரெட் போலீஸ் ஆஃபீஸர் யார், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த கேங்கர்ஸ். சுந்தர் சி வழக்கம் போல் அவரோட ஸ்டைலில் தாங்க இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. லாஜிக்கும் இந்த படத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை, ஸோ அதை எதிர்பார்த்துறாதீங்க. அப்புறம் 2-3 ட்விஸ்ட்டு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. காமெடி போர்ஷன்ஸும் நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கிளைமேக்ஸ் தவிர. கிளைமேக்ஸில் வடிவேலும் பகவதி பெருமாளும் லேடி கெட்ட போட்டு ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. அது பெருசாக சிரிப்பலைகளை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் விண்டேஜ் வடிவேலு இஸ் பேக் அப்படின்னு தாங்க சொல்லணும்னு தோணுச்சு. அவரோட 90% ஆஃப் த காமெடி ஆன் ஸ்க்ரீனில் சிரிப்பு சரவெடியாக இருந்துச்சு. அது மாதிரி ஒரு இடத்துலையும் அவர் கொடுக்குற கவுண்டரும் வேறு லெவல். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ்லாம் சுந்தர்சியோட முந்தைய படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் பெட்டராகவே வந்திருக்குங்க. ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு கன்வின்சிங்காகவே எடுத்திருக்காங்க, ஒரு சீன் தவிர. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி ரொம்ப கேஷுவலாகவே அவர் கேரக்டரை ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு. கேத்ரின் ஆக்டிங், டான்ஸ்னு எல்லா சீன்ஸ்லேயும் கலக்கிட்டாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கான ரோல் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருந்தாங்க. சத்யா மியூசிக்கில் சாங்ஸ்லாம் பிலோ ஆவரேஜ் அண்ட் ஓகே ரகமாகவும் தாங்க இருந்துச்சு. பட் பிஜிஎம்லாம் சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. பிரவீன் ஆண்டனி எடிட்டிங்கில் சில டிரான்சிஷன் கட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் படத்தை நகர்த்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்த மூவி டியூரேஷன் அதிகம் தாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறது டவுட் தான். பட் ஃபேமிலி ஆடியன்ஸாக இந்த படம் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப், வடிவேலுவோட காமெடி, சுந்தர் சி அண்ட் கேத்ரின் ஆக்டிங், பிஜிஎம், எடிட்டிங் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், மூவி டியூரேஷன், காமெடி போர்ஷன் ஒர்க் ஆகாத சீன்ஸ், பர்டிகுலராக சாங்ஸ் இதெல்லாம் தாங்க. ஸோ ஓவராலாக பெருசாக லாஜிக் எதுவும் பார்க்காம ஒரு ஒன் டைம் போய் பார்த்துட்டு வர மாதிரி தாங்க படம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த பார்ஷியல் இன்டென்ஸ் ஆஃப் கேங்கர்ஸ். Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.